எங்க ஏதாவது ஒரு இடத்துல தலைவனாக இருந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு சான்று நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீ உண்மையிலே பெரிய ஆளு. ஒன்று தவ புதல்வன் சொன்னேன். தவ புதல்வன்னா யாருக்கு பேரு தெரியுமா? ஒரு கணவருக்கு, அதாவது ஒரு தம்பதிகள் புருஷன் கொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லாமல் கோவில் கோவிலாக அலைந்து 10 வருஷம் குழந்தை இருக்காது. 11வது வருஷத்துல ஒரு குழந்தையை இறைவன் அருளாலே பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? தவ புதல்வன், தவமணி, தவ செல்வன், தவமா தவம் இருந்த முத்து அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை இல்லாமல் ஊரா செல்லல, கோவில் கோவிலா போகல. எனக்கு முன்பதாகவே தக்கன், வஜிஷ்டர், அத்திரி, பிருகி, கிருது, புலகர், புலஸ்தியர், மாரிசர், ஆங்கிரசர், 10வதாக தோன்றியவன் நாரதன். வதவதன்னு 10 பிள்ளைகளை உருவாக்கிட்டார் எங்கப்பா. அப்புறம் எப்படி தவ புதல்வன் சொன்னேன்? புள்ளை இல்லாதவங்களுக்கு பிறந்தா தானே தவ புதல்வன். புள்ளதான் 9 பேர் இருக்காங்களே, என்ன சேர்த்தா 10 பேர்ல. நீ உண்மையிலே அறிவோடு தான் பேசுறியா இல்ல அறிவை கலட்டி காரக்குடியில வச்சுட்டு வந்து பேசுறியா? தொலைச்சு புடிவேன், தொலைச்சு. அங்க இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசி போடலாம். இங்க இருந்துகிட்டு நீ என்ன வார்த்தை கொடுத்தாலும் வாதி பிரதிவாதி. நீ கொடுத்தாலும் நான் கேள்வி கேட்பேன், நான் கொடுத்துட்டு அப்படின்னா நீ கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி முறைங்கிற வரக்கூடிய தர்க்க விவரணையில சம்பந்தம் இல்லாத வாயில வந்தது பூரா வார்த்தைன்னு ஏதாவது கொடுத்து சரியான பதில சுவாமி நீங்க கேள்வி கேட்டீங்க, தடுத்துட்டீங்க, இதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறது மாதிரி பதில் கொடுக்கணும். வாயில வர்றது பூரா பதில் நீ மார்க்க கொடுத்துட்டு நான் நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஏத்துக்கிறேன்னு நான் பேசுமா? உன்னை பேச விட்டு பார்க்கணும்னு வந்திருக்கேன். உண்மையிலே இந்த நாடகத்தை, இந்த தர்க்கத்தை முதன்மையாக, இந்த தர்க்கத்தை நாங்கள் உண்மையிலே ரசிக்கிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எனக்காக தயவு செய்து கை தட்ட முடியுமா? ரொம்ப யோசிச்சு தட்டுற மாதிரில இருக்கு. சரி, ஏன்னா அவர் ஊராட்சி மன்றம்னார்ல, எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்தலே நிற்கணும். சும்மா பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஆமாம், சரியா? எனக்கே பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிரியாக இருந்தாலும் நியாயமான கேள்விகளை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை எனக்கு நான் வணங்குற முருகன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் சபை நாகரிகமும் கூட. சரி, இப்போ நீங்களுடைய கேள்வி தலைவான்னு சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். தான் பிரச்சனை உமக்கு பிரச்சனை. நான் என்ன நாட்டுக்கு தலைவனா, ஊருக்கு தலைவனா, இல்ல வீட்டுக்கு தலைவனா, எந்த ஊர்ல தலைவனா இருந்தா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. கேள்வி கேட்டீங்கல்ல, எனக்கு வாயை மூடிக்கிட்டு நீங்க திறங்க வாயை. அதாவது நான் திறக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப நான் வாயை திறக்கும் பொழுது நீங்க மூடிக்கங்க. நான் திறக்கும் போது நீங்க சௌரியத்துக்குள்ள பேசாதீங்க. சௌரியம் சட்டம்ல இங்க சொல்லாதீங்க. பேச்ச குறையாம இவங்க கேள்வி கேட்டுக்கணும். ஏன் இப்ப நீங்க பேசுனீங்க, சரி நான் இடையில பேசுறேனா? இதான் ஒரு வார்த்தை பேசுறேனா? பேசல. அறிவு உமக்கு இருந்துச்சுன்னா இடையில பேசக்கூடாது. அறிவு உனக்கு இருந்தா பதில் சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கேன், அதுக்கு தான் நானும் நிக்கிறேன். பேசு. இப்படி ஊட பேசிட்டு இருந்தா எப்படிங்க பதில் சொல்றது? பேசுமா, பதில் கொடுத்தால பேசாம இருக்க சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்ன உங்களுக்கு மூக்கு மேல மட்டும் கோவம் வருது, சொல்லக்கூடிய வார்த்தை தவறல. அப்ப வார்த்தையை அளந்து விடணும், வார்த்தையை பார்த்து பேசணும். யாருக்கிட்ட என்ன வார்த்தை கொடுத்தா? நல்ல ஒரு அறிவாளிக்கு அழகு என்ன தெரியுமா? என்னது? ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையில் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது. சரி சரி சரிதானுங்க. நான் மூடிக்கிட்டு இருக்கேன், நீ பேசு. பேசு. நீ பேசு. மிரட்டிய ஆளாகிட்டீரோ? பேசி முடிங்க. ஒப்பா மோல நான் வச்சுக்கிறேன். வாங்க பாப்போம். சரியான ஆம்பளை இருந்தா என்கிட்ட நீங்க பேசி இந்த முகில்தகம் முத்தமிழ் நகர்ல இருந்து தப்பிச்சு போயிருங்க. உமக்கு அடிமைன்னு நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். சபாஸ். நிபந்தனை சரியா? சரியா? பேசு. விடுங்க. உங்க பிரச்சனை நாட்டுக்கு தலைவனா வீட்டுக்கு தலைவனா ஊருக்கு தலைவனா? இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவன் தான் ஈசன். இந்த நாட்டுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அரசன். இந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்காரு, அவர் பேரு அவன் தான் புருஷன். சரி, இந்த சன் நல்லா இருக்கா? சரி, அப்ப ஈசன், அரசன், புருஷன். புருஷன் இதுல எந்த சன்னு நீங்க இல்ல கிடையாது இல்லையா? ஆனால் இந்த உலகத்துல எத்தனையோ பேரு வீணையை எடுத்து வாசிச்சிருக்காங்க. ஆமா. ஆனால் வீணைக்கு வாணி, சரியா? எத்தனையோ பேர் வில் எடுத்து போர் செஞ்சிருக்காங்க. சரி. ஆனால் வில்லுக்கு விஜயன். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அழகானவங்களா
இருப்பாங்க. சரி. ஆனால் அழகென்ற சொல்லுக்கு முருகன் இவங்கதானே தலைவரா இருக்காங்க. ஆனால் எத்தனையோ பேர் சொற்களை சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லுக்கு அகத்தியன். எத்தனையோ பேர் பாட்டு பாடியிருக்காங்க. பாட்டுக்கு நாரதன். அப்ப உங்களை தலைவான்னு சொல்லலாம்ல. எப்படி? புரியல எனக்கு. புரியலையா? எனக்கு புரியல. புரியற மாதிரி சொல்லு. எத்தனை பேர் வாசிச்சாலும் முதன்மை இடம் யாருக்கு? யாரு முதல்ல வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பேர், யாருக்கோ அவங்களுக்கு தான். வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன், பாட்டுக்கு நாரதன். உங்களை தலைவான்னு சொல்லலாம்ல. பாட்டுக்கு தலைவன் சொன்னா பாட்டு எவ்வளவு பேர் பாட்டு பாடி இருக்காங்க. ஆமா, தும்பூர் பாடி இருக்காரு, ஆஞ்சநேயர் பாடி இருக்காரு, ஏன் ராவணேஸ்வரன் கூட பாடி இருக்கேன். எத்தனையோ பேர் பாடினாலும் பேரும் புகழும் நாரதன் எனக்கு ஒருத்தனுக்கு. ஏன் நானும் தான் பாடினேன். ஆமா, பாட்டுக்கு வள்ளினா சொன்னாங்க, வெட்டிக்காரர் சுரேஷ்குமார் தான் பாடினாரு. பாட்டுக்கு யாரையா சொன்னாங்க? நாரதன் என்னை மட்டும் தான் சொன்னாங்க. உங்களத்தனை சொன்னாங்க. ஆமா, நான் வந்து நாட்டுக்கோ வீட்டுக்கோ தலைவன் சொல்லல. சரி, பாட்டுக்கு தலைவா அப்படின்னு சொன்ன. இப்ப புரியுதா? சபாஷ், சொல்லலாம்ல. கைதட்டுங்க. சரி, இவ்வளவு நேரம் ஆகுது. ஏன்னா யோசிச்சு அது புரியறதுக்கு நேரம். சரி, எப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும், நன்றி. அப்ப பாட்டுக்கு தலைவன். தலைவன். தவ புதல்வன் எப்படி சொன்ன? தவ புதல்வன் நீ ஏன் சொன்னேன்? தவமா தவம் இருந்து குழந்தையே இல்லாம தவத்துல பிறந்தா அந்த பிள்ளைக்கு தவ புதல்வன் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளை மட்டும் தவ புதல்வன் அல்ல. வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவ பிறந்தகை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது தாய் பயங்கரமான வலியை வேதனையை அனுபவிக்கிறார். சரி. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய அழுகுரல், அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளவு நேரம் வலிய வேதனையை அனுபவிச்சால அதெல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைகிறாளாம். ஆனால் அதை விட எப்பொழுது அவ அதிக மகிழ்ச்சி அடைகிறா அப்படின்னா, இந்த மாதிரி அறிவாளிகள் கூடிய அந்த சபையில தன்னுடைய மகனை சான்றோன், இவனை போல சிறந்தவன் எவரும் இல்லை என்று அறிவாளிகள் தன் மகனை வாழ்த்தும் பொழுது, அப்பம் ஒரு அந்த தாய் தன் பிள்ளை பிறந்த பிறகு கிடைத்த மகிழ்ச்சியை விட அறிவாளிகள் சான்றோன் என போற்றும் பொழுது அந்த தாய் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறாள் என்கிறார் வள்ளுவர். உண்மைதானே? இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன்னா, உங்களுக்கு முன்னாடி 9 பேர் தோன்றினாங்கல்ல, அந்த 9 பேருக்கும் பொண்டாட்டி இருக்கா? உண்டு. பிள்ளையா இருக்கா? இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? இல்ல. பிள்ளையா இருக்கா? இல்ல. உங்களுக்கு நாரதர் மட்டுமல்ல, எல்லாரும் இந்த உலகமே சேர்ந்து ஒரு பட்ட பெயர் கொடுத்திருக்காங்க. அதான் என்ன பெயர் தெரியுமா? உலக பொதுநல தொண்டன் பேரு. உலக பொதுநல தொண்டன். பொண்டாட்டி இல்லாம பிள்ளை இல்லாம இந்த உலக நன்மைக்காக உழைப்பவர் யார் என்றால் நாரதர். நீங்க ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இந்த இடத்துல உன்னை விட நான் தான் பெரிய ஆளு. எப்படின்னு ஒரு சான்று கொடுக்கவா? என்னை விட நீங்க பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறத தீர்ப்ப நீங்க சொல்ல வேணாம். சரி, மக்கள் தீர்ப்பு தான். மக்கள் சொல்ல வைக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. தவ புதல்வன் ஏமா சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த 9 பேருக்கு சுயநலம். சரி, மனைவி மக்களோட இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் அப்படின்னு பிரம்மச்சாரி விரதம் பூண்டு இந்த உலக மக்களுக்காக உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க. நாரதர் கழகம் நன்மையில முடியும். அப்ப உங்க அப்பா பிரம்மனுக்கு அந்த 9 பேர்னால புகழும் பெயரும் கிடையாது. சரி, நாரதர் உங்கள் ஒருவரார் மட்டுமே பெயரும் புகழும் யாரு கிடைக்குது? பிரம்மனுக்கு கிடைக்குது. அப்பா பிரம்மனுக்கு. அப்ப தவ புதல்வன் அந்த 9 பேர்னால 9 பேர் கிடையாது. நாரதர் உங்களால் மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு பெருமை புகழ். அதனால தவமா தவம் இருந்து பெத்தெடுக்கிற புள்ள மட்டும் தவ புதல்வன் அல்ல. எந்த புள்ள தாய் தகப்பனுக்கு பேர் வாங்கி கொடுக்குதோ அதுவும் தவ புதல்வன் தானே. அப்ப உங்களை தவ புதல்வன் சொல்லலாம்ல. நீங்க அதுக்கு கேட்ட உடனே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம். அப்படிலாம் சலிப்பெல்லாம் கொடுக்க
அற்புதம். எல்லாம் தூக்கம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கலக மற்றற்ற மகிழ்வு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உங்க பேச்செல்லாம் நாங்க ஒண்ணும் இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கல. இன்னொரு நாடகத்துல பாத்துக்கிறோம். அடுத்த ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க முதல்ல வந்து என்ன செய்யறேன்னா வர்றதுக்கு வழி என்னவோ அதை பாருங்க அப்படின்னு ஒரு கை தட்டுறதுங்கிற ஏன் யோசிச்சு கை தட்டுறாங்க தெரியுமா? நம்ம இவங்களுக்கு அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா சரி, இவங்களே இன்னும் 1 மணி நேரத்தை ஓட்டிடுவாங்க. எனக்கு என்ன அவ்வளவுதான் புரியாமையா இருக்கு. அற்புதம், மற்றற்ற மகிழ்வு. அதனால சாமி, எங்க அப்பா பேர் நம்பி, எங்க அம்மா பேர் நகைமுகுனி, என் பேர் வள்ளி. நான் இங்க காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன விளையாட்டு வந்தீங்க? இருப்பினும் கூட பருவங்கள் என்ன பருவம்? 7 வகை. 7 வகையில் என்னென்ன பருவம்? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம்பன். அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 வயசு 6 மாசம். அப்ப இன்னும் 4 மாசத்துல வெளியில வந்துரும். என்ன புள்ளையா? அடுத்த வயது கல்யாணம் பண்ணாம புள்ளைய பாத்துக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன பேச? அடுத்த வயது வந்து இப்பதான் மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாப்பிள்ளையா? அவங்க என்ன பாக்குறது? உன்னுடைய உருவத்திற்கும் பருவத்திற்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்குமா? எது நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க? மாப்பிள்ளை எனக்கு அப்பா இருக்காங்க, 7 அண்ணன் தம்பி அண்ணன் இருக்காங்க. இருக்கட்டுமே, அவங்களா இருக்கும்போது உமக்கு என்ன அக்கறை? வீட்டுல இருந்தா அவங்க பாப்பா, நீ இருப்பதோ காட்டுல, உனக்கு நான் ஒரு சித்தப்ப முறை மாதிரி அப்பங்கிற ஸ்தானத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளையை ஏற்கனவே பார்த்து வந்துட்டேன். பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்குது. எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, சரி, ஒரு திருநாவுக்கரசுடைய அக்கா திலகவதியார் மாதிரி, காரைக்கால் அம்மையார், ஒரு ஔவையார் அவை பிராட்டி மாதிரி அப்படின்னு திருமணம்லாம் செய்யாம அப்படி பிரம்மச்சாரியாக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யுது மனசு? ஒரு காலை எடுத்து அந்த பக்கம் வச்சா ஒரு கால் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. சுரேஷ்குமார் இழுக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு ஆளு பின்னால பிடிச்சி இழுக்கிற மாதிரியே தெரியுது. சரி, எது எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீங்க பாவம் தேவலோகத்திலிருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. நாரத மகரிஷியே பாவம்னு சொன்னா முதல் பெண்மகளே நீங்க தான். இல்லங்க, அப்ப நீங்க தேவலோகத்திலிருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. எதுக்காக? இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான். ஆமா, அதுக்காக வேணா சொல்லுங்க. அற்புதம். யார் அந்த மாப்பிள்ளை தெரியுமா? 6 படை வீட்டுக்கும் சொந்தக்காரன், மகிழரு மன்னவனா, மால்மருகன் உன்னவனா, மாலகிடாய் காத்திருக்கும் சின்னவனா, அழித்திட்டு தேவர் காத்திட்ட தலைவன், ஆட்சிகள் சமதம் தந்திடு சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்ந்து உயர்ந்திடு. மாமா நீ மாமா, சம்மதனி தாமா, மாமா நீ மாமா, சுல்லத்தானுக்கு 15 வயசு ஆச்சு. இன்னைக்கு தான் நெளிவே பாக்குது உட்கார்ந்து என்னைய. அப்ப பாத்துக்குங்க மூத்தவளே. ஆமா, அவனுக்கு இன்னைக்கு தான் என்னையே பாக்குறான் மேடையில. 15 வயசு ஆகி போச்சு. ஏதோ அப்பா கார்ல போறாரு, வண்டியில போறாரு, எதுக்கு போறாரு வர்றாரு. ஆமா, தண்ணி எல்லாம் ரெப்பி கொடுக்கறது அவர் தான், பேக்க கொண்டாந்து கார்ல வைக்கிறது அவர் தான். ஆனா எங்க போறாருங்கிறது அவருக்கு தெரியாது. இருக்கட்டும், வாழ்த்துக்கள், நன்றி. இருப்பினும் கூட இந்த இடத்துல முருகன் தான் முருசே சொல்லுமுன்னு வார்த்தை கேளமா, கேட்டா மோச்சம் இல்ல நம்ம வாழ்க்கை வீச்சம். அல்லும்பு கல்லு முந்தன அவஸ்தை எண்ணி விடுத்து, வியாபாரம் பண்ற ஒரு ஐயா இருந்தாரா? எப்படி? மூட்டைகளை
இந்த கடையில இருந்து அடுத்த கடை கொண்டு சரி வண்டி இழுத்துக்கிட்டு தான் போகணும். இல்ல வண்டியில ஆமா. எல்லா நாளும் அவர் மட்டும் போவாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையில இழுத்துக்கிட்டு போவாராம். ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரா, ஏயா அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, அவனையும் கொண்டு வந்து அவன் என்ன வேலையா பார்க்குறேன், அவனை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ வீட்டில் இருக்கிய, என்ன வீட்டில் ஆள்லாம் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் இருக்காங்க. அது ஏன் மயனை அவன் இப்படி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன்னா, ஏதோ அப்பா காசு கொண்டு வர்றேன் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வந்துடக்கூடாது. எப்படி அந்த பணத்தை கொண்டு வருகிறார், எவ்வளவு அந்த பணத்தை வாங்குவதற்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை அவன் உணர்ந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு உணர்த்தினாராம். அவன் நாளடைவில் வெற்றி அடைஞ்சான். நானும் இப்படித்தான் ஒரு பிள்ளைய தினமும் கூட்டிகிட்டே வந்தேன். ஆதிபரா சக்தின்னு தூக்கிடுவேன். ஏப்பா என் பாட்டு பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நானும் எத்தனை வருஷமா தான் இதே பாட்டை வயிற்றுக்குள்ள இருக்கையில இருந்து கேட்கறது. ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. அதுக்கு என்ன பண்றது? ஆக இந்த முருகன் தான் புருஷன், அவனை நீ சம்மதம்னு சொல்லி ஆக உனக்காக வேணான்னு பாடி இருக்கமா. அதனால நான் உங்களுக்கு என்ன பாடுறேன்னு பாருங்க. கூட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்தின் முறையோ, கண்பை கூட்டி பண்புலாருக்கு பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டுவதில் பெருமை அடைந்தேனம்மா. இன்று சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பது ஆறுதலும் இல்லை, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரை இருக்கிற பத்தியம் பைத்தியம் முழு முருகன் பிடிக்கல கணக்கு, எங்களுக்கும் பிடிக்கல. யாரு